தமிழக கட்டட தொழிலாளர் பொதுநலத்தின் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் 11 அம்ச கோரிக்கையை நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்களிடம் கொடுத்திருக்கின்றோம். மெயினாக எங்களுடைய கட்டுமான பொருட்கள் விலையேற்றம், சிமெண்ட், கம்பி, மணல், செங்கல், ஜல்லி ஆகிய பொருட்கள் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டிய. ஏன்னா எம்சாண்ட் மண் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலுமே இது ஒரு டிமாண்டாக எங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி எங்களுடைய தொழிலாளர்களுக்கு பென்ஷன், ஏன்னா 2001 புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை நாங்கள் எங்கள் சார்பில் சந்திக்கும் போது பென்ஷன் வேணும்னு நான் கேட்கும்போது வந்த உடனே அறிவிப்புன்னு சொல்லி 200 ரூபா பென்ஷன் அறிவிச்சாங்க. அது இன்னைக்கு 1200 ரூபா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதை நாங்கள் 3000 வேணும்னு சொல்லி பல முறை கேட்டிருக்கோம். அதனுடைய நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் கண்டிப்பாக அதை செய்யணும். ஏன்னா முத அந்த பென்ஷனை வழங்கினது நெல்லை பொருட்காட்சி திடலில் புரட்சி தலைவி அம்மா அங்கே வந்திருக்கும் போது அந்த 32 பேருக்கு வழங்கினாங்க. அதே மாதிரி நானும் பொன்குமாரும் இருக்கக்கூடிய காலங்களில் அவர் திமுகவுக்கு போறாரு, நாங்கள் அதிமுகவுடைய ஆதரவுக்கு நாங்கள் வரோம். கிட்டத்தட்ட ஒரு 28 ஆண்டு காலமாக நாங்கள் தொடர்ந்து அதிமுகவுடைய எங்களுடைய தொழிற்சங்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம். அதே சமயத்தில் எங்களுடைய கேட்கக்கூடிய கோரிக்கை புறாமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுக்கு செஞ்சிருக்கு. ஏன்னா பொதுவாக தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலையும் சுற்றுப்பயணம் செய்யும் போது தமிழ்நாட்டுடைய அந்த அம்மா எங்களுக்கு கட்டட தொழிலாளரை பற்றி பேசாத இடமே கிடையாது. அந்த அளவில் எங்களை பேசுவாங்க. அது இந்த துறையில் நான் வாரியத்தில் கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் ஆலோசனை குழு உறுப்பினராக என்னை நியமனம் பண்ணாங்க. அதில் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் நான் அந்த இதில் இருந்தேன். அந்த பென்ஷன் அப்பவே 2000 சொல்லி அந்த ஒப்புதல் குழு அறிவிச்சு நானும் அதில் கையெழுத்து போட்டு தங்களுக்கு வந்திருக்கு, நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. ஆனால் இவங்க கடந்த அது ஆட்சி மாற்றத்தினால அந்த 2000 நின்று போச்சு. ஆனால் இன்னைக்கு 3000 எங்களுக்கு தேவைப்படுது. இந்த திட்டத்தை எல்லாம் கொண்டு வரும்போது தடுத்து நிறுத்துறதுக்காக நாங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் முன்னால தடுத்து நிறுத்தோம். விவசாய பூமியில பாதுகாப்பு அரசாங்கம் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் முக்கியம். ஏன்னா பகலில் தான் தொழிலாளிகளாக வராங்க. வேளாண் தொழிலாளிகள் இரவில் யாரும் நடந்ததில்லை. இரவில் யாரும் நீர் பாய்ச்ச முடியாது. இன்னைக்கு காலம் மாறி போயிட்டு ஒரு காலத்தில் இரவுல நீர் பாய்ச்சிட்டு இருந்தோம், அதுக்கு ஆள் கிடைச்சது. இன்றைய தினம் இரவுல போய் விவசாய பணிக்காக ஆட்கள் வருவதே நாமளும் இரவுல போய் நீர் பாய்ச்சது கடினம். ஏன்னா விஷப்பூச்சிகள்லாம் தாக்கிடும். அதனால தான் அதிமுக ஆட்சி மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயிகள் வழங்கப்படும் என்று தொடர்ந்து அதிமுக ஆட்சியில் அதை செயல்படுத்தி காட்டும். இப்பொழுது ஷிப்ட் முறையில் விவசாயிகளுக்கு மின்சாரம் கொடுப்பதாக தகவல் கிடைக்கின்றது. மீண்டும் அதிமுக ஆட்சியாளர்கள் விவசாயிகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று மும்முனை மின்சாரம் தொடர்ந்து விவசாயிகள் என்னுடைய கட்டிட தொழிலாளர் பற்றி சொன்னார்கள். அவருக்கு ஏற்பட்டதுன்னா அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கூட எனக்கு